வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை 2029 எடுக்கப்பட போகும் இறுதி முடிவு. நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்வெட்டு, மக்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை. வங்கி அட்டை பாவனையாளர்களுக்கு மத்திய வங்கியின் அறிவிப்பு. தாவடியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தப்பியோடிய நபர் கைது. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரி கைது. இணையவழி மோசடியுடன் தொடர்புடைய சீன பிரஜை நாடு கடத்தப்பட்டார். தொடர்பான விரிவான செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை படிப்படியாக நடத்தப்பட்டு 2029 ஆண்டுக்குள் புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி துணை அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்தார். முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒத்திவைப்பு விவாதத்தின் போது தனது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். துணை அமைச்சர் மதுர செனவிரத்ன மேலும் தனது கருத்துக்களை பின்வருமாறு தெரிவித்தார். நாங்கள் புலமை பரிசில் உதவித்தொகை பற்றி பேசினோம். இந்த திட்டம் தரம் 5ற்காக செயற்படுத்தப்படும் போது பெற்றோர்கள் இனி தமது குழந்தையை நகரத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்ப மாட்டார்கள். அவர்கள் இனி அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஒரு பெரிய புத்தகப்பையுடன் செல்ல வேண்டியதில்லை. எனவே இது படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். 2028 ஆண்டுக்குள் நாங்கள் சில மதிப்பாய்வுகளை செய்வோம். 2029 ஆண்டுக்குள் புலமை பரிசில் பரீட்சை குறித்து மீண்டும் ஒரு முடிவை எடுப்போம் என அவர் தெரிவித்தார். 2025 பிப்ரவரி 9 நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பமாக உள்ளது. இது தொடர்பாக தங்கள் கருத்துக்களை முன்வைக்க விரும்புவோர் 0772943193 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணையகத்தின் தொடர்பு பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதம் 9 ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது. இது தொடர்பில் மின்சார வாரியத்தால் நடத்தப்பட்ட சிறப்பு விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் சாட்சியங்கள் கோரப்படும். இலங்கை மின்சார வாரியம் மேற்கொண்டுள்ள விசேட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் சாட்சிகள் அழைக்கப்படுவார்கள் என்று ஆணையத்தின் தொடர்பு பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த விரும்பும் நபர்கள் 0772943193 என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்யலாம் என்றும் அவர் அறிவித்துள்ளார். வங்கி அட்டைகளை பயன்படுத்தி செய்யப்படும் பண பரிவர்த்தனைகளுக்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து 2.5% போன்ற கூடுதல் கட்டணத்தை வசூலிக்க வணிகர்கள் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படவில்லை என்று இலங்கை மத்திய வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. அட்டை கட்டண இயந்திரத்தை பெறும்போது வணிகர்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் கீழ் வாடிக்கையாளருக்கு கூடுதல் கட்டணங்கள் எதுவும் விதிக்கப்படக்கூடாது என்று மத்திய வங்கி தெளிவாக கூறியுள்ளது. இதன்படி ஒரு வணிகர் பட்டியலிடப்பட்ட விலையை விட அதிகமாக கேட்டால் வாடிக்கையாளர்கள் உடனடியாக தங்கள் அட்டை வழங்கும் வங்கிக்கு தெரிவிக்க வேண்டும் என அதிகாரியொருவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில கடைகள் மற்றும் சேவை வழங்குநர்கள் அட்டை கட்டணங்களுக்கு கூடுதல் கட்டணங்களை சேர்ப்பதாக நுகர்வோரிடமிருந்து அதிகரித்து வரும் முறைப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் மண்டைதீவு பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரின் கத்திக்குத்துக்கு இலக்காகி சுதுமலை மத்தி மானிப்பாயைச் சேர்ந்த 45 வயதுடைய சர்வேந்திரன் என்பவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். தாவடியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. இதன்போது காயமடைந்த நபர் மயக்கமடைந்து வயிறு மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் போலீசார் சந்தேக நபரை கைது செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கெம்பனி தெரு போலீசில் கடமையாற்றும் உதவி போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
குறித்த உதவி போலீஸ் அதிகாரி 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் கோட்டை நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இலங்கைக்கு வருகை தந்திருந்த இணையவழி மோசடியுடன் தொடர்புடைய சீன பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நேற்று வியாழக்கிழமை நாடு கடத்தப்பட்டுள்ளார். 28 வயதுடைய சீன பிரஜை ஒருவரே இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளார். இந்த சீன பிரஜை நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை 5:10 மணியளவில் மலேசியாவிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது இந்த சீன பிரஜையிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இலங்கையில் உள்ள வர்த்தகர் ஒருவரை சந்திப்பதற்காக வருகை தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பின்னர் விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையில் இந்த சீன பிரஜை இணையவழி மோசடியுடன் தொடர்புடையவர் என தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இந்த சீன பிரஜை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று வியாழக்கிழமை நாடு கடத்தப்பட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.